ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 2026ஆம் ஆண்டுக்கான சிஜிஎல் எக்ஸாமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு பாலிட்டி பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சீரிஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு புது டாபிக் என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது முக்கியமான நியமனங்கள். ஸோ நியமனங்கள் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அது சார்ந்த ஜிகே, ஸோ என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமான என்னென்ன மாதிரியான நியமனங்கள் நடக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சார்ந்த முக்கியமான தலைவர்கள், அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட பதவிகள். ஸோ அந்த பதவியில் யார் யார் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கான பதவி காலம் என்ன, ஸோ அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நிதித்துறை சார்ந்த அமைப்புகள், ஒரு ரிசர்வ் வங்கியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், அந்த நிதித்துறை சார்ந்த அமைப்புகள், ஸோ அதற்கான தலைவராக யார் யார் இருக்கா, ஸோ அவங்களுக்கான பதவிகள் என்ன, பதவி காலம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் ஓரியன்ட், பாதுகாப்பு ஓரியன்டாக, ஸோ இந்தியாவில் முக்கியமான பாதுகாப்பு துறைகள் என்னென்ன இருக்குது, ஸோ அதோட தலைவர்களாக யார் இருக்காங்க, ஸோ அப்படின்ற மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டாக பார்ப்போம். தென் சயின்ஸ் அண்ட் டெக், ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த அமைப்புகள் என்னென்ன இருக்குது, ஸோ அதோட தலைவராக யார் யார் இருக்கா, ஸோ அவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்றத பார்ப்போம். தென் அட்லாஸ்ட் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், சாராத அமைப்புகள். ஸோ இந்தியாவில் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் சில அமைப்புகள் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கும், சில அமைப்புகள் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தேவைக்காக நம்ம சட்டம் போட்டு உருவாக்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான தலைவர்கள் யார், தென் அவங்களுக்கான டென்யூர் என்ன, ஸோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான தலைவர்கள், சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேட்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவோட 15வது துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், 2025 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, சிபி ராதாகிருஷ்ணன். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஆக்சுவலாக இந்தியாவோட 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் ஜெகதீப் தன்கர். சரிங்களா? ஸோ அவருக்கு இன்னும் டென்யூர் முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஜென்ரலாக நமக்கு தெரியலையா, ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும். இந்தியாவோட 14வது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அது காரணம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உடல்நல குறைவாக இருக்கிறதுனால ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருந்தார். ஸோ ஜென்ரலாக ஒரு துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வச்சு அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதன்படி 2025 துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது. ஸோ அந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று இந்தியாவோட 15வது துணை குடியரசுத் தலைவராக பதவி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ நமக்கு தெரியும் தென் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவரும் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, தென் இதுக்கு முன்னாடி இவர் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மர் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட முன்னாள் ஆளுநராக பதவி வகித்தவர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 14வது துணை குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தது யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். ஸோ நம்பர் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 14வது யார், 15வது யாருன்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சு. ஓகே, தென் அடுத்து ஸோ இதில் ஒரு 2 ஆர்டிக்கல் நம்ம பார்க்குறோம். இப்போ துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கும்போது 2 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அதில் ஆர்டிக்கல் 64 என்ன அப்படின்னா ராஜ்யசபா சேர்மன், அதாவது மாநிலங்களவைன்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜ்யசபா. ஸோ அந்த ராஜ்யசபாக்கான தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா, யார் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவராக பதவியில் இருக்காங்களோ அவங்க தான் பதவி வழியில் ராஜ்யசபா தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 64. தென் ஆர்டிகல் 67 உட்பிரிவு ஏ, ரெசிக்னேஷன், பதவி விலகல், பதவி நீக்கம் கிடையாது, பதவி விலகல். அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் பண்ணலாம், தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணலாம். அந்த ராஜினாமா பண்ணும்போது அந்த ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதை கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 67A குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ புதுசாக நியமிக்கப்பட்ட வைஸ் பிரசிடென்ட்டு டாக்டர் சிபி ராதாகிருஷ்ணன். தென் அவரை சார்ந்து என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். தென் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டு வைஸ் பிரசிடென்ட் சம்மந்தப்பட்டு என்ன மாதிரியான முக்கியமான ஆர்டிகல் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். கிளியரா? ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்தியாவோட 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. ஸோ இது ஒரு நம்ம லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதே இந்த அரவிந்த் பனகாரியாவை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸில் 16வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட நிதிக்குழுவோட தலைவராக இருந்தவர் அரவிந்த் பனகாரியா தான் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இங்கேயும் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரவிந்த் பனகாரியா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா நிதி ஆயோக், நமக்கு தெரியும் இல்லையா, 2015 தேசிய திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். ஸோ இந்த நிதி ஆயோக்கோட ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன், அதாவது ஜென்ரலாக நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர்.
பிரதமராக யார் இருக்காங்களோ அவங்க தான் பதவி வழியில் நிதி ஆயோட தலைவராக இருப்பாங்க. தலைவராக இல்லாமல் துணைத் தலைவராக முதல்ல பதவி வைத்தவர் இந்த அரவிந்த் பணக்காரியா தான். ஸோ அவர் தான் இப்போ இந்தியாவோட 16வது நிதிக்குழுவின் தலைவராகவும் இருக்கிறாரு. ஓகே, தென் இந்த 16வது நிதிக்குழு எந்த வருஷத்தில் நடைமுறைக்கு வருது அப்படின்னா இந்த வருஷம் தான், ஏப்ரல் 1, 2026 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா 2031, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும். ஸோ இவங்களோட வேலை என்ன, இவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். தென் 15வது நிதிக்குழுவின் தலைவர். அப்போ 2026 வரைக்கும் நமக்கு நடைமுறையில் இருந்தது 15வது நிதிக்குழு. ஸோ அந்த 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா நந்தகிஷோர் சிங்னு சொல்லக்கூடிய NK சிங். இவர் தான் 15வது நிதிக்குழுவோட தலைவராக இருக்காங்க. ஸோ நிதிக்குழு அப்படின்றது இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் 1950 காலகட்டத்திலே இருக்குது. எக்ஸ்ட்ரா சொன்னால் 1952 சரிங்களா. ஸோ அப்பொழுது நிதிக்குழு இருக்குது. ஸோ அப்பொழுது நிதிக்குழுவோட முதல் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா KC நியோகி. ஸோ KC நியோகி தான் இந்தியாவோட நிதிக்குழுவின் முதல் தலைவராக பதவி வைத்தவர். ஸோ இந்த நிதிக்குழு தலைவர் இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒரு பதவி தான். ஸோ கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஆர்டிகல் 280. ஸோ இந்த ஆர்டிகல் 280 ரொம்ப முக்கியம், எல்லா விதமான எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த ஆர்டிகல் 280 நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டிகல் 280 3 விஷயத்தை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆர்டிகல் 280 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு விதி 280 படி இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு நிதிக்குழுவினை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 280ன்றது முக்கியம். ஆர்டிகல் 280 படி இந்தியாவோட நிதிக்குழுவை உருவாக்குறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட்டு. ஸோ பிரசிடென்ட் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை உருவாக்குவார்னு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிதிக்குழுவினை உருவாக்குகிறார் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்ததாக பார்க்குறவர் 26வது RBI கவர்னர், அதாவது ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா. நேம் பார்த்துக்கோங்க, சஞ்சய் மல்கோத்ரா. நமக்கு டேரெக்டாக கேட்டாங்கன்னா இந்த நேம் கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த டேரெக்டாக இந்த நேம் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரியா. ஸோ இந்த டேரெக்டாக அந்த நேம் கேட்காம பட் RBI கவர்னர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னா கண்டிப்பாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. அதனால் இந்த நம்ம வீடியோவில் சொல்கிற எல்லா தகவலுமே நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சரி. ஓகே, ஸோ 26வது RBI கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா. ஸோ இதுக்கு முன்னாடி 25வது RBI கவர்னராக இருந்தது யாருன்னா சக்திகாந்த் தாஸ். பெரும்பாலும் இந்த மாதிரி நியமனங்களில் 25, 50 இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸோட படித்து வச்சுக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா கூட அப்போக்கப்போ எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ அதன்படி RBIயோட 25வது ஆளுநராக இருந்தவர் சக்திகாந்த் தாஸ். ஓகே, தென் வேறு என்ன ஸ்டேட்டுக்கே கேட்கலாம் அப்படின்னா முதல் கவர்னர் யாருன்னு கேட்கலாம். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ RBIயோட முதல் கவர்னராக பதவி வகித்தவர் ஆஸ்பர்ன் ஸ்மித். இதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கலாம், ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர்னு கேட்கலாம். RBIயோட முதல் கவர்னர்னு கேட்டாங்கன்னா ஆஸ்பர்ன் ஸ்மித் தான். ஆனால் ஆஸ்பர்ன் ஸ்மித்ன்றவர் ஒரு இந்தியர் கிடையாது. அப்போ RBIயோட முதல் இந்திய கவர்னராக பதவி வைத்தவர் CD தேஷ்முக். ஸோ CD தேஷ்முக் தான் RBIயோட முதல் இந்திய கவர்னர். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது CD தேஷ்முக்கு RBIயோட எத்தனாவது கவர்னர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் முதல் இந்திய கவர்னர் CD தேஷ்முக்னு தெரியும். ஓவரால் RBIக்கு அவர் எத்தனாவது கவர்னர்னு பார்த்தோம்னா 3rd கவர்னர். இதோட எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஓகே, தென் அடுத்து லாங் டேர்ம் கவர்னர், அதிக ஆண்டுகள் RBIயோட கவர்னராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா பெங்கால் ராமாராவ். 6 ஆண்டுகளுக்கு மேலே RBIயோட கவர்னராக பதவி வச்சிருப்பார். அப்போ RBI கவர்னருக்குன்னு ஒரு டென்யூர் இல்லையானா இருக்குது சரியா. ஜென்ரலாக RBI கவர்னருக்கான பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் அப்படின்றது பதவி காலம். பட் இது என்னென்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ சக்திகாந்த் தாஸே பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலே பதவியில் இருந்தார் சரி. அது காரணம் என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படின்றது பதவிக்காலம் இருந்தால் கூட ஸோ அப்போதைய மத்திய அரசாங்கம் நினச்சாங்க அவர் சிறப்பாக செயல்படணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பதவியை என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இந்த RBI பற்றி சொல்லணும்னா இது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஏன்னா RBI பற்றி எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்பாங்க. 1935ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் அந்த RBI ரிசர்வ் வங்கி. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மைய வங்கி இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மைய வங்கி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும், மணி சப்ளையை வந்துட்டு அதிகரிக்கிறது கம்மி பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு ஒரு மைய வங்கி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு இருக்கிற மைய வங்கி தான் இந்த RBI. ஸோ இந்த RBI இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடையாது, 1935 இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்ட ஒரு வங்கி. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்தியா வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சு இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரியும் போது சில ஆண்டுகளுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு பாகிஸ்தானுக்குமே மைய வங்கியாக செயல்பட்டது RBI தான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ முழுக்க இந்தியாவோட மைய வங்கியாக செயல்படுறது RBI அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா தொடங்கப்பட்ட போது ஆக்சுவலாக 1935 ஏப்ரல் 1 ஸோ அப்போ தான் தொடங்கப்படுது. அப்படி தொடங்கப்படும் போது இதோட தலைமையகம் கொல்கத்தாவில், ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷு. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு பெங்கால் தான் மெயினாக வச்சு நம்மளை ரூல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால் அதோட தலைமையகம் வந்துட்டு கல்கத்தாவில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்துலேயே மாற்றிட்டாங்க. 1937 இதோட தலைமையகமானது மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஸோ இப்போ வரைக்குமே RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை தான் இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ அதனால தான் மும்பை வந்துட்டு இந்தியாவோட ஃபினான்ஸ் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் எதுன்னு கேட்டான்னா மும்பை. இந்தியாவுக்கு ஜென்ரலாக நிர்வாக தலைநகரமாக செயல்படுறது நியூ டெல்லி. அது இந்தியாவோட
பர்டிகுலராக வர்த்தக தலைநகரம் எது, ஃபினான்ஸ் கேபிட்டல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மும்பை. இன்னொரு விஷயம் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவோட பேங்கிங் கேபிட்டல், இந்தியாவோட வங்கிகளின் தலைநகரமாக செயல்படுவது யாருன்னா சென்னை தான். சரி, சென்னை தான் இந்தியாவோட பேங்கிங் கேபிட்டல். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் ஆணையர், 26வது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார். நேம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் 25வது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 25, 50 அந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக செயல்பட்டவர் ராஜீவ்குமார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் 25வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வைத்தவர். ஸோ இந்த இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1950 தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஏன்னா இந்தியாவுக்கு முறை எலெக்ஷன் வைக்கணும், அப்போ கண்டிப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் வேணும் இல்லையா. ஸோ 1950 நடைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது 1950 ஜனவரி 25. ஸோ அதனால இந்த ஜனவரி 25 இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமுமே நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அது காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள். ஓகே, ஸோ இந்த தேர்தல் ஆணையம் தொடங்கப்படும் போது அதோட முதல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் சுகுமார் சென். ஓகே, தென் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்ற பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்க்குறோம், விஎஸ் ரமாதேவி. ஓகே, ஸோ இந்த தேர்தல் ஆணையம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பானா, ஆமாம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட அமைப்பு தான். எந்த ஆர்டிகில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஆர்டிகல் 324. சரி, ஆர்டிகல் 324 தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றின விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்படும் போது 1950 தொடங்கப்படும் போது ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருப்பார். பட் 1989 அதுக்கப்புறம் 1993 இந்த வருஷத்துக்கு அப்புறமா இது மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. சரி, ஸோ இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வைக்கிறவர் தான் ஞானேஷ்குமார். அப்போ 2 தேர்தல் ஆணையர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் சுக்பீர் சிங் சந்து அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் விவேக் ஜோஷி. ஸோ இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கான பதவிக்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்னு பார்த்தோன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஓகே, ஸோ 6 ஆண்டுகள் பதவி வகிக்கலாம், அப்படி இல்லைனா 65 வயசு வரைக்கும் பதவி வைக்கலாம். இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பதவிக்காலமானது நிறைவு பெறும். ஓகே, ஓகே, ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை என்னன்றது நமக்கு தெரியல, தேர்தல் நடத்துறது அப்படின்றது தெரியும். பட் யார் யாருக்கான தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ இந்தியாவில் உள்ள குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், இப்போது தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லையா மாநில சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த எல்லா தேர்தலையுமே நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான். மாநில சட்டமன்ற தேர்தலையுமே இவங்க தான் நடத்துகிறாங்க. அப்போது மாநிலத்துக்குன்னு தேர்தல் ஆணையம் இல்லையானா இருக்குது. சரியா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 அப்புறமா எப்போ நமக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துச்சோ அதுக்கப்புறமா எல்லா மாநிலங்களையுமே மாநில தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து லோக்கல் எலெக்ஷன், ஸோ அதை நடத்துறது மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையத்துடைய வேலை. மற்ற எல்லா தேர்தல்களையுமே யார் நடத்துவாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறாங்க. இப்போ ஏன்னா கேட்கலாம், இப்போ ரீசெண்டாக 4 மாநிலங்கள் எலெக்ஷன் நடச்சு இல்லையா, இந்த எலெக்ஷன் நடத்துனது யாருன்னா அந்த மாநிலத்தோட தேர்தல் ஆணையம் கிடையாது, மாறாக இந்திய தேர்தல் ஆணையம் தான் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலையும் நடத்தும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்பாயின்மெண்ட் யாருன்னா 13வது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதாவது 13வது மத்திய தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல். ஸோ நேம் பார்த்துக்கோங்க, ராஜ்குமார் கோயல். ஓகே, ஸோ இந்த தலைமை தகவல் ஆணையம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒன்றா கிடையாது. சரி, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது தகவல் ஆணையம் ஒன்று வேணும் அப்படின்லாம் சொல்லலை. பட் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், RTA ஆக்ட். ஸோ நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ஆக்ட் தான், எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எப்போ கொண்டு வராங்கன்னா 2005 கொண்டு வராங்க. ஸோ எக்ஸாக்டாக நடைமுறைக்கு வந்து என்ன அப்படின்னா 12 அக்டோபர் 2005, ஏன்னா இதோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரி, RTA ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது 12 அக்டோபர் 2005. ஸோ இந்த சட்டத்தின்படி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மத்திய தகவல் ஆணையம்னு ஒன்று வேணும், அது இல்லாமல் மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குமே மாநில தகவல் ஆணையம் வேணும். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவோட அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், ஒரு மக்களுக்கு எது சம்மந்தப்பட்ட தகவல்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்களையுமே வெளிப்படையாக சொல்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தென் இந்த தகவல் ஆணையத்தோட முதல் தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வஜாகத் கபியுல்லா. ஸோ இவர் தான் முதல் இந்திய தலைமை தகவல் ஆணையர். இப்போ இவர் 13வது பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி 12வது பதவியில் இருந்தவர் தான் இந்த ஹீராலால் சமாரியா.
அதாவது இந்திய தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைவர் ஹீராலால் சமாரியா. ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ பெரும்பாலும் நமக்கு ஒரு மைனாரிட்டிஸ் அல்லது ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து ஒரு பெரிய தலைவர்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இதையும் பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்தியாவில் தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னு பார்க்குறோம், தீபக் சந்து. ஸோ முதல் பெண் தலைமை தகவல் ஆணையர் தீபக் சந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த அமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது 2005. ஓகே. ஸோ இவங்களோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்திய தகவல் ஆணையம்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, 10 தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போ ஏன் 10 பேர்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தகவல் கேட்பேன், வேறு ஒருத்தவங்க வேறு ஒரு தகவல் கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறை சார்ந்து கேட்பாங்க இல்லையா. அப்போது அந்தந்த துறை சார்ந்து இருக்கிற ஒரு சிறப்பு அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களால தகவல் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அதிகபட்சமாக 10 தகவல் ஆணையர்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான பதவிக்காலம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 ஒரு இந்த சட்டத்தில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதன்படி பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணோம் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் ஸோ இவங்களுக்கான பதவிக்காலம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படின்றது. ஓகே. ஸோ இதில் இவங்களுக்கு என்ன இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க யாருக்குமே மறு நியமனம் கிடையாது. ஒரு தடவை தகவல் ஆணையராக இருந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஆனால் தகவல் ஆணையராக இருந்தவங்க தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே போஸ்டிங்கு மறுபடியும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, மறு நியமனம் கிடையாது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்குற அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னா சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது முப்படை தளபதினு சொல்லுவாங்க. முப்படை தலைமை தளபதி. இது வந்து ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் தான், சமீபத்தில் தான் ஒரு 1 வீக் 2 வீக் பிஃபோராக தான் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நியமிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட 3வது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் ராஜா சுப்பிரமணியன். ராஜா சுப்பிரமணியன் இந்தியாவோட 3வது முப்படைக்குமான தலைமை தளபதி. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ராஜா சுப்பிரமணியன் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், சரிங்களா. ஸோ 3வதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட முதல் முப்படை தளபதியாக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிபின் ராவத். ஸோ நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம், இந்தியாவோட முதல் முப்படை தளபதி பிபின் ராவத். இந்த முப்படைக்குமா உங்களுக்கு பேர்லேயே தெரியுது இல்லையா, முப்படை தலைமை தளபதினா யார்? அப்போ நமக்கு தெரியும் இந்தியாவில் 3 விதமான இராணுவ படைகள் இருக்குது. ஒன்று இராணுவப்படை, இன்னொன்று விமானப்படை, இன்னொன்று கப்பல் படை. ஸோ இந்த 3 படைக்குமே தனித்தனியாக தலைவர்கள் இருப்பாங்க, தளபதிகள் இருப்பாங்க, தலைமை தளபதிகள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைவர் தான், அதாவது 3 படையிலும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு தலைவர் தான் இந்த முப்படை தலைமை தளபதி. ஸோ இந்த பதவி இந்தியாவில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கான கிடையாது. எப்போ கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள், 1 ஜனவரி 2020. ஸோ 2020 தான் இந்த மாதிரி ஒரு பதவியை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பதவி எப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப பின்னாடி போகணும், 1999. சரியா, 1999 நமக்கு ஒரு முக்கியமான வார், கார்கில் வார். ஸோ இந்த கார்கில் வாரில் இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் கார்கில் வார் வரும்போது இந்தியாவில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை. அப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காபந்து அரசாங்கமாக தான் வாஜ்பாயோட அரசாங்கம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கார்கில்ன்ற இடத்துல பாகிஸ்தான் வந்து ஒரு வாரம் தொடங்குறாங்க. அதுதான் நம்ம ஃபேமஸாக கார்கில் வார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார். அந்த வாரில் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்தியா ஜெயிச்சிடுறாங்க. சரி, விஜய் அப்புறம் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா விஜய் திவாசன்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம், கார்கிலில் நம்ம வின் பண்ணதான். ஸோ ஜெயிச்சிட்டா கூட அதிகமான உயிரிழப்புகள், அதிகமான பொருள் இழப்புகள் நமக்கு ஏற்பட்டு இருந்துச்சு, அதை மறுக்க முடியாது. ஸோ அது எதுக்காக அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸோ 3 படைகளுக்கு இடையில் ஒரு சில ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போவே இந்தியாவுக்கு வந்துட்டு முப்படைக்குமான காமனான ஒரு தலைமை தளபதி வேணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா அதை நியமிக்கப்படாமலே இருந்துச்சு. ஸோ 2020 தான் இந்தியாவின் முதல் முப்படை தளபதியாக பிபின் ராவத் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அடுத்த ஒரு 2 ஆண்டுகள்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி பக்கத்தில் ஒரு விமான விபத்தில் உயிரிழந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா 2வது முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்தவர் அனில் சௌகான். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அப்போல்லாமே முப்படை தலைமை தளபதியாக இருந்தவர் அனில் சௌகான். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் இந்த மாதிரி நிறையா இராணுவ நடவடிக்கைகள் நடந்திருந்தால் கூட ஸோ ஒன்று இராணுவப்படை மட்டும் நடத்துவாங்க, இல்லைனா விமானப்படை மட்டும் நடத்துவாங்க. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக முப்படைகளும் சேர்ந்து நடத்திய ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ அப்போ முப்படைக்குமான ஒரு கோஆர்டினேஷன் வேணும் இல்லையா. ஸோ அப்போ முப்படைக்குமான தலைமை தளபதியாக இருந்தவர் அனில் சௌகான். ஸோ அவருடைய பதவி காலம் முடிந்ததுக்கு அப்புறமா ஸோ இப்போ 3வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த ராஜா சுப்பிரமணியன்.
ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸோ இந்தியாவில் இது இல்லாமல் 3 படைக்கும் தனித்தனியான தளபதிகள் இருக்காங்க. ஸோ அவங்க தான் சீஃப் ஆஃப் ஆர்மி, சீஃப் ஆஃப் நேவி, சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். இதில் சீஃப் ஆஃப் ஆர்மி சமீபத்தில் ஒரு 1 வீக் பிஃபோராக தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. தீரஜ் சேத். தீரஜ் சேத் இந்தியாவோட இராணுவ படை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் தீரஜ் சேத். அதே மாதிரி சீஃப் ஆஃப் நேவி இந்தியாவோட கப்பல் படை தளபதி இவருமே சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. சுவாமிநாதன், கிருஷ்ணா சுவாமிநாதன். கிருஷ்ணா சுவாமிநாதன். ஸோ நேம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரீசெண்டான அப்பாயின்மெண்ட் தான். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி. ஸோ இந்தியாவோட இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தீரஜ் சேத். இந்தியாவோட கப்பல் படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் கிருஷ்ணா சுவாமிநாதன். தென் இந்தியாவோட விமானப்படை தலைமை தளபதியாக செயல்படுபவர் அமர்பிரீத் சிங். அமர்பிரீத் சிங். ஸோ ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு அடைமொழியோடு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் இராணுவ படை தளபதியாக இருந்தாங்கன்னா ஜென்ரல்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் தீரஜ் சேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நமக்கு நேவியாக இருந்துச்சு அப்படின்னா அட்மிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கப்பல் படை தலைமை தளபதியாக இருந்தாங்கன்னா அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் சொல்லுவாங்க. சப்போஸ் அது அவர் ஏர்ஃபோர்ஸோட தலைவராக இருந்தாங்கன்னா ஏர் மார்ஷல்னு சொல்லுவாங்க, ஏர் மார்ஷல்ஸ் அமர்பிரீத் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இது சம்மந்தப்பட்டு நமக்கு வேறு என்ன ஸ்டாட்டிக்காக கேட்கலாம்னா தினங்கள் கேட்கலாம். ஸோ இந்தியாவில் இராணுவத்துக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி கப்பல் படைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம். தென் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆர்மி டே உங்களுக்கு நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 15. சரியா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் முதலாவதாக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? கேசி கரியப்பா. ஸோ அவர் நியமிக்கப்பட்ட அந்த ஜனவரி 15 தான் நம்ம இந்திய இராணுவ தினமாக ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நேவி டே, இந்திய கப்பல் படை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 4. அது இந்திய கப்பல் படை உருவாக்கப்பட்ட கப்பல் படை தினம் டிசம்பர் 4. தென் ஏர்ஃபோர்ஸ், ஸோ இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்ட அக்டோபர் 8. அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினமாக நம்ம ஒவ்வொரு வருஷமே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு டிஃபென்ஸ் ஓரியன்டாக கேட்கலாம்னா கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு அப்பாயின்மெண்ட் தான். நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஸோ தற்போது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அந்த பதவியை கன்டினியூ பண்ணுறது யார் அப்படின்னா அஜித் தோவல். ஸோ ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஆக்சுவலி இவர் வந்து பாகிஸ்தான்லேயே வந்துட்டு ஒரு ஸ்பையாக இருந்து இந்தியாவுக்காக வேலை பார்த்தார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் ஒரு இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவருடைய முக்கியத்துவம் எப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, 2019 அக்டோபர் 31. அதாவது நமக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர்ன்றது என்ன தான் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலுமே ஸோ இந்தியாவுக்குள்ளே உள்ள சட்டத்திட்டங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. அப்படி தான் இருந்துச்சு எப்போ வரைக்கும், 2019 வரைக்கும். இன்னும் சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர் தனியாக ஒரு கொடியே உண்டு, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2019 என்ன ஆகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை முழுவதுமாக இந்தியாவோட ஒரு பகுதியை இணைக்கிறாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் ஜம்மு காஷ்மீரை மையமாக வச்சு இந்தியாவை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும், ஸோ அதனால் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை வந்து முழுக்க இந்தியாவோட இணைக்க மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மூலையாக செயல்பட்டவர் தான் இந்த அஜித் தோவல் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த பதவியும் பார்த்திங்க அப்படின்னா 1998 வாஜ்பாய் இருக்கும்போது ஸோ அவர் தான் இந்த பதவியை உருவாக்கியிருப்பார். இந்த பதவிக்கு அந்த முதல் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் அப்படின்னா பிரஜேஷ் மிஸ்ரா. ஸோ இவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயல்பட்ட முதல் நபர். ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த வருஷத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது பதவியில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆர் வெங்கடரமணி. ஓகே. ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அந்த ஃபோட்டோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, நேம் ரொம்ப முக்கியம். ஆர் வெங்கடரமணி இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர், அதாவது அரசு சார்ந்த வழக்கறிஞர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்லை நம்மளே எடுத்துக்கோங்க, நம்மளோட ப்ராப்பர்ட்டி யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடுவோம், அதுக்கான பாதுகாப்பு நம்ம கொடுப்போம். இதுவே ஒரு அரசாங்க சொத்தாக இருக்குது, இல்லை அரசாங்கம் சார்ந்து ஒரு கேஸை ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்காக நியமிக்கப்படுறவங்க தான் இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப முக்கியம், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார், அந்த அலுவலர் அப்படின்ற பதவியில் இருக்கிற யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஸோ நமக்கு ஆப்ஷனில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி கொடுத்தா கூட ஸோ இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்றத நம்ம யாரை சொல்லுவோம்னா அட்டார்னி ஜெனரல் தான் சொல்லுவோம். இதுவே இந்தியான்னு கேட்காம ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா, ஒரு மாநிலத்தின்
மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார், ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யாருன்னு கேட்டாங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல்ன்ற போஸ்டிங்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்ட ஒரு பதவி தான். சரி, எந்த ஆர்டிகில் சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள், ஆர்டிகிள் 76. ஓகே. ஸோ ஆர்டிகிள் 76 சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு பதவி காலம் கிடையாது. ஸோ அரசாங்கம் அவங்கள எவ்வளோ நேரம் கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ நாளாக அவங்க என்ன பண்ணலாம், அட்டார்னி ஜெனரலாக கன்டினியூ பண்ணலாம். ஸோ அதன்படி வெங்கட்ரமணிக்கான பதவி காலமே இப்போ முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே மத்திய அரசாங்கம் இவரே கன்டினியூ பண்ண சொல்லியிருப்பாங்க. 2027 வரைக்குமே வெங்கட்ரமணி தான் இந்தியாவோட அட்டார்னி ஜெனரலாக பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. தென் இவர் சார்ந்த இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் உண்டு, ஆர்டிகல் 88. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ நம்ம அட்டார்னி ஜெனரல் பார்க்குறோம் இல்லையா, அப்போ இவர் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, ஒரு கோர்ட்டில் வாதாடக்கூடிய ஒரு ஜட்ஜு அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா. பட் இவருக்கு இன்னொரு அதிகாரம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியா சார்ந்து நடைபெற பாராளுமன்ற கூட்டங்களில் இவர் பங்கேற்கலாம். பாராளுமன்ற கூட்டத்தில் பெரும்பாலும் யார் பங்கேற்பாங்க, எம்பி, லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, இவங்க தானே பங்கேற்பாங்க, பிரதமர், சபாநாயகர். ஸோ இந்த மாதிரியான கூட்டத்தொடர்லையும் பங்கேற்கிற ஒரு சிறப்புரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அதில் ஓட்டு வந்து இவர் போட முடியாது, வாக்களிக்க முடியாது. ஏன்னா வாக்களிக்கிறது அந்த எம்பியால் மட்டும் தான் வாக்களிக்க முடியும். பட் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம், பங்கேற்று தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற ஒரு அதிகாரம் அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்குது. ஸோ அது எந்த ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 88 சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல வாக்களிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்குறவர் மக்களவை சபாநாயகர். இந்தியாவோட 18வது மக்களவை சபாநாயகராக பதவி வகிக்கிறவர் ஓம் பிர்லா. ஸோ இவர் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயும் பார்த்துருக்கோம், பாலிட்டி பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே. அதாவது சபாநாயகர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ யாரை பதவி நீக்கம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கும்போது 18வது மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லாவை தான் பதவி நீக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே. எனிவே, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் இவரை பார்க்குறோம். ஸோ சபாநாயகராக நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மாநில சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, மக்களவையாக இருந்தாலும் சரி, அந்த அவையை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவராக செயல்படுறவர் தான் சபாநாயகர். இன்னும் சொல்லணும்னா லீடர், அதாவது என்ன சொல்கிறது, ஹெட் ஆஃப் த லோக்சபா, ஒரு மக்களவையின் தலைவராக செயல்படுபவர் தான் சபாநாயகர். பிரதமர் கூட மக்களவையில் அந்த ஒரு ஆளுங்கட்சியின் தலைவராக தான் செயல்படுவதை தவிர மக்களவைக்கே தலைவராக செயல்படுறவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த ஓம் பிர்லா அப்படின்றவர் 18வது மக்களவை சபாநாயகராக இருக்கார். அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிஜேபி 5 வருஷம் ரூல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஓம் பிர்லா தான் சபாநாயகராக இருந்தார். 17வது மக்களவை மற்றும் 18வது மக்களவை 2 மக்களவையிலையும் சபாநாயகராக தொடர்பவர் ஓம் பிர்லா. ஓகே. ஸோ இந்த சபாநாயகன்ற பதவி கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கானா, ஆமாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஆர்டிகல் 93. சரி, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ 93 மக்களவைக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும், அவர் தான் சபாநாயகர். அவருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 93. ஓகே. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 2 பேரை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சபாநாயகர்ன்றது ஜென்ரலாக யாராக இருப்பாங்க அப்படின்னா, எந்த கட்சி ரூல் பண்ணுறாங்களோ, ஆட்சியில் இருக்காங்களோ, ஸோ அந்த கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு கான்ஸ்டியூஷனில் நின்று அதாவது ஒரு தொகுதியில் நின்று எம்பி ஆன ஒருத்தரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் அப்படி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். லோக்சபாவோட தலைவராக இருக்கிற சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, ஒரு லோக்சபா எம்பியில் யாரோ ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ராஜ்யசபாவோட தலைவர் அப்படி கிடையாது. ராஜ்யசபா உறுப்பினர்கள்லேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ராஜ்யசபாவோட தலைவரை யாருன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. பதவி வழியில் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட தலைவராக செயல்படுவார். ஓகே. அடுத்து ஸோ இது சம்மந்தப்பட்டு ஸ்டாட்டிக்காக வேறு என்ன கொஸ்டின்ஸ் ஜிகேவாக கேட்கலாம்னா, இந்தியாவோட முதல் சபாநாயகர், ஓகே, அதாவது இந்தியாவோட முதல் அமைச்சரவை 1947 அந்த டைமில் இந்தியாவோட முதல் சபாநாயகராக செயல்பட்டவர் ஜிவி மாவலங்கர். இந்தியாவோட முதல் அமைச்சரவை நம்ம எப்போ சொல்கிறோம், 1947 சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அப்போ எலெக்ஷன் நடந்துச்சா, இல்லை. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறமா 1952 தான் முதல் முறையாக தேர்தல் நடக்குது. அப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி முதல் அமைச்சரவை வந்துச்சு, எப்படி இவங்களாம் அமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி இவங்களை சபாநாயகரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியல, அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லுவோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, நம்ம ஜவஹர்லால் நேரு எடுத்துவங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவங்க எல்லாருமே அரசியலமைப்பு எழுதும்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. ஸோ அவங்க தான் பாராளுமன்றத்தில் மினிஸ்ட்ரியாக இருப்பாங்க, அமைச்சரவையாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜிவி மாவலங்கர் அந்த 1947 இந்தியாவோட முதல் மக்களவை சபாநாயகராக பதவி வகிச்சிருப்பார். ஓகே. ஸோ இந்த சபாநாயகராக பதவி வைத்த முதல் பெண் பாருங்கள். ஸோ மக்களவை சபாநாயகராக பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா மீரா குமார். ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மீரா குமார்
டைமில் தான் வந்துட்டு இந்தியாவோட பார்லிமெண்ட்டுக்கு புதுசாக ஒரு பில்டிங் வேணும், பழைய பில்டிங் வேண்டாம், இன்னொரு பில்டிங் கட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த மீரா குமார் சபாநாயகராக இருக்கும்போது தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் 2023 நம்ம பழைய பார்லிமெண்ட் பில்டிங் இல்லாமல் புதிய பார்லிமெண்ட் பில்டிங் வந்துட்டு கட்டி அதில் இது பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதுதான் சபாநாயகர் சம்மந்தப்பட்டு கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக சபாநாயகர் பதவி நீக்கம் தொடர்பானது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தோம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாகவும் கான்ஸ்டியூஷன் சாராத அமைப்புகள் ஓரியன்டாகவும் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் சார்ந்த இன்னொரு கிளாஸ், அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த கிளாஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.